அநீதிக்கு முன் தலைகுனியாத வீரன், மக்களின் உரிமைக்காக உயிரையும் பணயம் வைத்த மாவீரன். தைரியம், தியாகம் என்றால் அந்த பெயர் என்றும் வாழும். ஒரு மனிதர் மட்டுமில்லை, ஒரு தைரியத்தின் சின்னம் பசும்பொன் தேவர். முத்துராமலிங்க தேவர் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோரின் நட்பு தமிழக வரலாற்றில் ஒரு மகத்தான சகாப்தம். இது வெறும் நட்பு மட்டுமல்ல, இரு சிங்கங்களின் சங்கமம். மார்ச் மாதம் திரிபுரியில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் இந்த வரலாறு தொடங்கியது. அப்போது மகாத்மா காந்தியடிகளின் ஆதரவு பெற்ற பட்டாபி சீதாராமையாவை எதிர்த்து நேதாஜி போட்டியிட்டார். அந்த காங்கிரஸில் ஏற்பட்ட நெருக்கடிகளால் நேதாஜி வெளியேறி பார்வார்டு பிளாக் கட்சியை தொடங்கிய போது அவருக்கு தோளோடு தோள் நின்றவர் தேவர் ஐயா. நேதாஜி முதலில் மதுரைக்கு வந்தபோது அவருக்கு ராஜமரியாதை கொடுத்து வரவேற்றார். மதுரை வீதிகளில் நேதாஜியை தேவர் ஐயா அழைத்துச் சென்ற காட்சியை இன்றும் மக்கள் மெய்சிலிருக்க பேசுகிறார்கள். இந்த நட்பின் உச்சம் எது தெரியுமா? இந்திய தேசிய ராணுவத்தை நேதாஜி உருவாக்கிய போது அதற்கு ஆள் சேர்த்து கொடுத்தது நம் தேவர் ஐயாதான். தென் தமிழகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நேதாஜியின் படையில் சேர வேண்டும் என்று கிளம்பினார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் நம் இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது நமக்கெல்லாம் பெருமை. நேதாஜி ஒருமுறை மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் நான் ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும் என்று அந்த அளவுக்கு தமிழர்கள் மீதும் தேவர் ஐயா மீதும் அவர் அன்பு வைத்திருந்தார்.